ஒரு 10 நாள் எந்த சாப்பாடும் சாப்பிடாம ஒரு கடுமையான விரதம் இருந்து உடம்ப முழுசா ஒரு டீடாக்ஸ் பண்ணலான்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கடைசியில அதுவே உங்க ரத்தத்துல ஒரு கொடிய விஷத்தை கலக்கிற மாதிரி ஆயிட்டா எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப முரண்பாடா கொஞ்சம் பயமா இருக்குல்ல. ஆமா. ஆனா உடம்ப சுத்தப்படுத்துறேன், நச்சுக்களை வெளியேத்துறேன் நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் தங்களுக்கு தாங்களே செஞ்சுக்கிற மிகப்பெரிய ஆபத்து இதுதான். கண்டிப்பா இது ஒரு தவறான புரிதல். எக்ஸாக்ட்லி. சோ இந்த ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்க இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க எதையும் மேலோட்டமா பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற உண்மையான அறிவியலை தேடுற ஒருத்தர்னா இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கானது. ஆமா, இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற மூலப்பொருள் ரொம்பவே வித்தியாசமானது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நம்ம சித்த மருத்துவ கோட்பாடுகளையும் 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஆர்னால்ட் எரெட் அப்படிங்கிற ஒரு அறிஞரோட சழியற்ற உணவு முறை, அதாவது நியூட்ரிஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம், இந்த தத்துவத்தையும் ஒப்பிட்டு எழுதப்பட்ட ஒரு அற்புதமான கட்டுரை தான் இன்னைக்கு நம்மளோட களம். இந்த இரண்டு வெவ்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த தத்துவங்கள் எப்படி ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையதா இருக்குங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கரெக்ட். நம்மள பலருக்கும் ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லையா, நான் ஒரு பேதி மாத்திரை போட்டேன், உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் வெளியே போயிடுச்சு. என் உடம்பு இப்ப முழுசா சுத்தமாயிடுச்சு அப்படின்னு ரொம்ப உறுதியா நம்புறோம். ஆமா, இந்த ஒரு நாள் டீடாக்ஸ் அப்படிங்கிற மாயையை உடைத்து நம்ம உடம்போட ஆழமான உயிரணுக்கள்ல, அதாவது மைக்ரோஸ்கோபிக் செல்ஸ்ல உண்மையில என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அங்க ஒளிந்திருக்கும் ரகசியங்கள் என்னங்கிறத கொண்டு வர்றதுதான் இந்த விவாதத்தோட முக்கிய நோக்கம். உண்மையான கழிவு நீக்கம்னா என்ன? ஏன் இந்த ஒரு நாள் பேதிக்கு சாப்பிடுறதால மட்டும் நம்ம உடம்புல இருக்கிற நாள்பட்ட நோய்கள் முழுமையா குணமாகறதில்ல? இதுக்கு பின்னாடி இருக்கிற உயிரியல் என்னங்கிறத நாம இன்னைக்கு முழுமையா டீகோட் பண்ண போறோம். சரி, இத நம்ம ஊரு வழக்கத்திலிருந்தே தொடங்குவோம். இந்த பேதிக்கு சாப்பிடுற பழக்கம் நம்ம ஊர்ல ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இல்லையா? ஆமா, வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது 6 மாசத்துக்கு ஒரு முறையோ செய்வாங்க. கரெக்ட். பேதி மருந்து அல்லது விளக்கெண்ணெய் குடிச்சா வயிறு சுத்தமாயிடும், உடம்புல இருக்கிற மொத்த வியாதியும் போயிடும்னு ஒரு பொதுவான கருத்து பல தலைமுறைகளா இருக்கு. ஆமா, இதுதான் உடம்ப முழுசா சுத்தப்படுத்துற அல்டிமேட் ட்ரீட்மெண்ட்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த மூலப்பொருளை படிக்கும்போது நாம இத்தனை நாளா நம்பிட்டு இருந்த விஷயம் வெறும் மேலோட்டமான ஒரு சின்ன பகுதி தான் தோணுது. இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இப்போ நாம சாப்பிடுற உணவு செரிமானமாகி உடலுக்கு தேவையான சத்துக்கள் எடுக்கப்பட்ட பிறகு மிச்சமுள்ள பெருங்கழிவுகள், அதாவது கிராஸ் சாலிட் வேஸ்ட், இரைப்பியிலும் குடலிலும் தங்கியிருக்கும். சரி. இந்த பேதி மருந்து செய்யற வேலை என்னன்னா, வாய் முதல் ஆசனவாய் வரைக்கும் இருக்கிற அந்த செரிமான பாதைய ஒரு பெருக்கூட்டி சுத்தம் செய்யறது மட்டும்தான். ஓஹோ, ஒரு வழிய மட்டும் கிளீன் பண்றது. எக்ஸாக்ட்லி. இது ஆங்கிலத்துல கிராஸ் கிளீன்சிங் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மேலோட்டமான சுத்திகரிப்பு. அப்போ செல்கள்ல இருக்கிற கழிவுகள்? அதுதான் விஷயமே. நம்ம உடம்புல ட்ரில்லியன் கணக்கான செல்கள் இருக்கு. அந்த செல்களுக்குள்ள, இரத்த நாளங்கள்ல, தசைநார்கள்ல ஒழிந்திருக்கக்கூடிய உண்மையான நச்சுக்களை இந்த பேதி மருந்து தொடுவதே இல்ல. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்போ இதை நான் எப்படி புரிஞ்சுக்கலாமான்னு பாருங்க. நம்ம வீட்ல ஒரு 30 வருஷ பழமையான ஒரு சாக்கடை குழாய் இருக்குன்னு வச்சுப்போம். சொல்லுங்க. அந்த பைப்ல திடீர்னு ஒரு அடைப்பு ஏற்படுது. நம்ம உடனே ஒரு ஆசிட்டையோ அல்லது ஒரு கெமிக்கலையோ ஊத்தி அந்த அடைப்பை எடுத்துடுறோம். இப்போ தண்ணி தடையில்லாம போகுது. ஆமா, மேலோட்டமா பார்த்தா அந்த குழாய் சுத்தமா வேலை செய்யற மாதிரி தெரியும். ஆனா அந்த 30 வருஷமா அந்த குழாயின் உட்சுவர்களில், அந்த இடுக்குகளில் ஒரு கருப்பான பிசுபிசுப்பான ஒரு அழுக்கு படிஞ்சிருக்கும் இல்லையா? கரெக்ட். அது அப்படியே தான் இருக்கும். அத இந்த கெமிக்கல் எதுவுமே செஞ்சிருக்காது. அந்த பிசிக்கல் பைப்லைன் கிளியரிங்க மட்டும்தான் நம்ம இத்தனை நாளா ஒரு முழுமையான மருத்துவமா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் இல்லையா? ரொம்ப சரியான ஒப்பீடு. அந்த குழாயின் சுவர்களில் படிந்திருக்கும் அந்த பிசுபிசுப்பான அழுக்கு தான் இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. அப்போ சித்தர்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்களா? இல்ல, நாம உடனே அப்படி நினைக்க கூடாது. ஏன் சித்தர்கள் இந்த மேலோட்டமான சுத்திகரிப்பை முதலில் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆமா, அவங்களுக்கு இது தெரியாதா என்ன? கண்டிப்பா தெரியும். அவர்கள் இதை ஒரு முழுமையான சிகிச்சையாக பார்க்கவில்லை. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரிப்பரேஷன் மட்டுமே. ஓ, அதாவது ஒரு அஸ்திவாரம் மாதிரி. எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க ஒரு வீட்டை முழுமையாக சீரமைக்க போறீங்க, சோத்துல இருக்கிற விரிசல்களை சரி செய்ய போறீங்கன்னா, முதல்ல அந்த ரூம்ல இருக்கிற பெரிய குப்பைகளை வெளியே தூக்கி போடணும் இல்லையா? கண்டிப்பா, அப்பதான் வேலை செய்ய முடியும். அதுபோல
குடலில் உள்ள மலக்கழிவுகளை அந்த பெரிய அடைப்புகளை முழுமையாக வெளியேற்றினால்தான் அடுத்து அவர்கள் உடலுக்குள் செலுத்தப் போகும் தீவிரமான மூச்சு பயிற்சியோ அல்லது மருந்துகளோ எந்தவித தடையுமின்றி சீராக பாயும். வாவ்! அஸ்திவாரம் போடுறதுக்கு முன்னாடி நிலத்தை சமன்படுத்துற ஒரு வேலை தான் இது. ஆமாம், சரியா சொன்னீங்க. இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. குடலில் உள்ள கழிவுகள் வெளியேறிடுச்சு, அந்த குழாய் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான ஆபத்தான நச்சுக்கள் வேற எங்கேதான் ஒளிஞ்சிருக்கு? இங்கேதான் அர்னால்ட் எரட் அவரோட சளியற்ற உணவு முறை உள்ளே வருது. அவர் குறிப்பிடும் அந்த கழிவுகள் அல்லது சளி அப்படிங்கிறது நம்ம குடல்ல மட்டும் இல்ல. அப்போ வேற எங்க இருக்கு? பல தசாப்தங்களா நாம சாப்பிட்ட சரியா செரிக்கானமாகாத உணவுகள், முக்கியமா மாவுச்சத்தும் புரதமும் சேர்ந்து தசை, நரம்பு, இரத்த நாளங்கள் மற்றும் செல்களின் ஆழத்தில், அதாவது செல்லுலார் லெவல்ல ஒரு நாள்பட்ட பசை போல ஒட்டி கொண்டிருக்கு. ஒரு நிமிஷம், ஒரு நாள்பட்ட பசை மாதிரியா? ஆமாம், எரட் இத ஒரு சாதாரண சளியா சொல்லல, உடம்பையே உருக்குலைக்கும் ஒரு வில்லனா சொல்றார். ஓஹோ, அப்போ நாம இருமும் போதோ தும்மும் போதோ வர்ற அந்த சளி கிடையாது இது. கண்டிப்பா கிடையாது. இது செல்லுலார் லெவல்ல நடக்கிற ஒரு விஷயம். நம்ம உடம்பு செல்கள் ஒவ்வொரு வினாடியும் தங்களை புதுப்பிச்சுக்கும் போது வெளியிடுற வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள், அதாவது மெட்டபாலிக் வேஸ்ட் மற்றும் செரிமானமாகாத உணவின் மெச்சங்கள். இது எல்லாமே ஒட்டிக்குதா? ஆமா, இதெல்லாம் உடம்ப விட்டு முழுசா வெளியேறாம திசுகளுக்கு நடுவுல உள்ள இடைவெளிகள்ல ஒரு பசையா, ஒரு க்ளூ மாறி இறுகி போய் உறைஞ்சு கிடக்கு. நிஜமாவா? இது உள்ளேயே இருக்கு? ஆமா, இந்த நச்சு பசை தான் நம்மளோட ரத்த ஓட்டத்தை மந்தமாக்குது, ஆக்சிஜன் செல்வதை தடுக்குது. இதுதான் எல்லா நாள்பட்ட நோய்களுக்கும் அடிப்படை காரணம். இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இப்போ இந்த கழிவுகள் எல்லாம் செல்கள்ல, திசுக்கள்ல ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல நம்ம நேர்கள் பலருக்கும் இந்த ஒரு கேள்வி நிச்சயம் வரும். என்ன கேள்வி? இவ்ளோ பிரச்சனைக்கு காரணமான இந்த கழிவை நாம ஏன் ஒரே அடியா அடிச்சு வெளியேற்றக்கூடாது? அதாவது ஒரு பாஸ்டிங் பண்றது மூலமா? ஆமா, ஒரு 10 நாளோ அல்லது 2 வாரமோ எந்த உணவும் எடுக்காம வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சு ஒரு கடுமையான வாட்டர் ஃபாஸ்ட் இருந்தா உடம்பு தானாவே இந்த மொத்த கழிவுகளையும் சுத்தம் பண்ணிடுமே. மாச கணக்குல வேக வச்ச காய்கறி சாப்பிட்டு படிப்படியா மாத்த யாருக்கு இப்போ நேரம் இருக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. மேலோட்டமா பார்க்கும்போது இது ரொம்ப தர்க்கரீதியான ஒரு தீர்வு மாதிரி தெரியும். உணவு கொடுக்கலன்னா உடம்பு கழிவை வெளியேறும், சோ உணவை மொத்தமா நிறுத்திடுவோம்னு நினைப்போம். ஆமா, அதென்ன லாஜிக்? ஆனால் இதை விட ஒரு அபாயகரமான செயல் வேற எதுவும் இருக்க முடியாது. இதைத்தான் அர்னால்ட் எரட் நச்சுக்களின் வெள்ளம் அல்லது ஆட்டோ இன்டாக்சிகேஷன் அப்படின்னு ஒரு பயங்கரமான வார்த்தையிலே எச்சரிக்கிறார். ஆட்டோ இன்டாக்சிகேஷனா? அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க திடீர்னு ஒரு கடுமையான விரதத்தை தொடங்கும் போது உடம்புல என்ன நடக்கும்னு தெரியுமா? உடம்புக்கு வெளியிலிருந்து உணவு வராதப்போ அது தன்னுள் உறைந்து கிடக்கும் திசுக்களின் நச்சுக்களை மொத்தமாக பேர்த்து நேரடியாக ரத்த ஓட்டத்துல கலக்கச் செய்யும். ஓ மை காட்! அதாவது பல வருஷமா திசுக்கள்ல ஒழிஞ்சிருந்த அந்த கெமிக்கல்ஸ், அந்த பசை எல்லாமே ஒரே நேரத்துல உடைஞ்சு ரத்தத்துல வந்து கலந்துடும். ஆமாம், இப்போ இதோட விளைவை நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க ரத்தம் திடீர்னு ஒரு நச்சு சாக்கடையா மாறிடும். கேட்கவே பயமா இருக்கே. நம் உடலின் முக்கிய வழிகாட்டிகளான இதயம், கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் இந்த திடீர் நச்சு வெள்ளத்தை தாங்க முடியாமல் திணறும். 30 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்த குப்பைய ஒரே நாள்ல உங்க கிட்னிக்கு அனுப்புனா அது எப்படி ஃபில்டர் பண்ணும்? கண்டிப்பா பண்ண முடியாது, ஃபெயில் ஆயிடும். எக்ஸாக்ட்லி. அவற்றின் மீது தாங்க முடியாத அளவுக்கு பழு ஏற்படும். இது கடுமையான தலைவலி, வாந்தி, மயக்கம், ஏன் உயிருக்கே ஆபத்தான சிறுநீரக செயலிழப்பை கூட ஏற்படுத்தலாம். நிஜமாவா? அவ்ளோ ஆபத்தா இது? ஆமா, இத மருத்துவத்துல ஹீலிங் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்த முயற்சிக்கும் போது ஏற்படும் அதிகப்படியான பக்க விளைவு இது. பொறுமையில்லாம நாம செய்யற அவசரம் நம்ம உடம்பையே நமக்கு எதிரியா மாத்திடும். இது நிஜமாவே பயமா இருக்கு. அப்போ ஒரே அடியாக சுத்தம் செய்யறது நம்ம ரத்தத்திலே விஷத்தை கலக்கிறதுக்கு சமம்னா, செல்கள்ல பல வருஷமா இறுகி போயிருக்கிற இந்த நச்சு பசிய எப்படிதான் பாதுகாப்பா வெளியேற்றுவது? இத ரொம்ப மெதுவா செய்யணும். ஆனா அதுக்கான வழிமுறை என்ன? இங்கதான் அர்னால்ட் எரட் அவருடைய மிக முக்கியமான தத்துவமான படிப்படியான மாற்றம், அதாவது டிரான்சிஷன் டயட் முறையை முன்வைக்கிறார். எடுத்த உடனே கடுமையான விரதம் இருக்கக்கூடாது. அப்போ முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல உங்க உணவை ரொம்ப மெதுவாக மாற்ற வேண்டும். நீங்க சாப்பிட்ற மாவுச்சத்து மற்றும் அமிலத்தன்மை உள்ள உணவுகளை குறைச்சு விட்டு பழங்கள், சளியற்ற வேக வைத்த காய்கறிகள் போன்ற உணவுகளை சேர்க்கணும். சளியற்ற காய்கறிகள்னா அந்த நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ். கரெக்ட். இது உடலுக்கு தேவையான மென்மையான ஆற்றலை கொடுக்கும். இந்த உணவுகள் ஒரு கரைப்பான் மாதிரி, அதாவது ஒரு சால்வெண்ட் மாதிரி செயல்பட்டு செல்களில் இறுகி ஒட்டியிருக்கும் இந்த கழிவுகளை முதலில் இழக்க வேண்டும். இது ஏதோ ஒரு வாரத்தில் நடக்கிற விஷயம் அல்ல.
நீங்க சொல்ற இந்த இலக்குதல் கான்செப்ட கேட்கும்போது எனக்கு ஒரு பிராக்டிக்கலான விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன விஷயம்? ஒரு பழைய வண்டியில பல வருஷமா கழட்டப்படாத ஒரு துருப்பிடித்த இரும்பு நட்டை கழட்ட முயற்சிப்பது போல இருக்கு இது. ஓஹோ, ரொம்ப நல்ல உதாரணம். இல்லையா? பல வருஷமா மழையிலும் வெயிலிலும் துருப்பு பிடிச்சு அந்த போல்ட்டோட அப்படியே ஒட்டி போயிருக்கிற ஒரு நட்டை நம்ம ஒரு பெரிய ரெஞ்ச் வச்சு நம்ம பலத்தை எல்லாம் பிரயோகிச்சு ஒரே அடியா திருக மாட்டோம். ஆமா, அப்படி செஞ்சா என்ன ஆகும்? அந்த இரும்பு போல்ட்டே உடைஞ்சிடும். கரெக்ட். நம்ம கிட்னி ஃபெயில் ஆகுற மாதிரி. அதுக்கு பதிலா ஒரு மெக்கானிக் என்ன செய்வார்? கொஞ்சம் கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரே பண்ணுவார், ஒரு WD-40 மாதிரி. ஆமா, அது அப்படியே ஊற விடுவார். எக்ஸாக்ட்லி. ஒரு நாள் 2 நாள் அதை அப்படியே ஊற விடுவார். மெதுவா தட்டி பாப்பார். அந்த ஆயில் உள்ள இறங்கி அந்த துருவை இலக்கிய பிறகு அந்த நட் கொஞ்சம் தளர்ந்த பிறகுதான் அதை முழுமையா எந்த டேமேஜும் இல்லாம கழற்றுவார். ரொம்ப அற்புதமான துல்லியமான ஒரு ஒப்பீடு இது. அந்த ஆயில் செய்யற வேலையை தான் இந்த டிரான்சிஷன் டயட் நம்ம செல்கள்ல செய்யுது, இல்லையா? ஆமா, அந்த துருப்பிடித்த நட்டை போலத்தான் நம் செல்களில் உள்ள நச்சுக்களும் காலப்போக்கில் கடினமாகி இறுகி போய் கிடக்கின்றன. பழங்கள் மற்றும் காய்கறிகள் மூலம் இந்த கழிவுகள் சற்றே இலகிய பின் நாம அந்த நட்டை மெதுவா கழற்ற மாதிரி அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். ஓ, இதுக்கு அடுத்த கட்டம் ஒன்னு இருக்கா? கண்டிப்பா. அதுதான் சிறு சிறு விரதங்கள், அதாவது இன்டர்மிட்டன்ட் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபாஸ்டிங். கழிவுகள் இலகிடுச்சு, இப்ப அதை வெளியேற்றணும். அதுக்கு நாம செரிமான உறுப்புகளுக்கு தொடர்ந்து 3 வேளையும் வேலை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடாது. அவற்றுக்கு ஒரு ஓய்வு கொடுக்க வேண்டும். கரெக்ட். உணவு வராத அந்த இடைவெளியில இலகிய அந்த நச்சுக்களை கொஞ்சம் கொஞ்சமா ரத்த ஓட்டம் வழியாக சிறுநீரகம் மற்றும் குடலுக்கு கொண்டு வந்து பாதுகாப்பாக வெளியேற்ற உடலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆமா, உடலின் செல்களில் நடக்கும் இந்த ஆழமான சுத்திகரிப்புக்கு மிகப்பெரிய அளவிலான பொறுமை தேவை. அப்போ செரிமான வேலைய தற்காலிகமா நிறுத்தி வைக்கும்போதுதான் உடம்பால தன்னுள் இருக்கிற ரிப்பேர் வேலைய, அந்த டீப் கிளீனிங் வேலைய தொடங்கவே முடியும். இது ரொம்ப தெளிவா புரியுது. எக்ஸாக்ட்லி. சோ, இப்போ ஒரு பெரிய படத்துக்கு வருவோம். நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த சித்தம் மருத்துவ கோட்பாட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சித்தர்கள் வெறும் பேதி மருந்த மட்டும்தான் கொடுத்தாங்களா? கண்டிப்பா கிடையாது. அர்னால்ட் எரெட் சொல்ற இந்த ஆழமான செல்லுலார் சுத்திகரிப்பு முறைய நமது சித்தர்கள் அறியவில்லையா? இரண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன? சித்தர்கள் மனித உடலை ஒரு பிரபஞ்சத்துக்கு நிகராக பார்த்தவர்கள். திருமூலர் மற்றும் வள்ளலார் போன்ற மாபெரும் சித்தர்கள் வெறும் பேதியோடு தங்கள் மருத்துவத்தை ஒருபோதும் சுருக்கிக் கொள்ளவில்லை. ஓ, அப்போ அவங்க வேற என்ன செஞ்சாங்க? அவர்கள் வலியுறுத்திய அகத்தூய்மை என்பது பல வருடங்கள், ஏன் பல தசாப்தங்கள் நீளும் ஒரு நெடிய பயணம். அவர்கள் குடலை சுத்தம் செய்யும் அந்த பேதி மருந்தை ஒரு நுழைவாயிலாக, ஒரு முதல் படியாக மட்டுமே பயன்படுத்தினார்கள். அதாவது பேஸ்மெண்ட் மாதிரி. ஆமா, அதன் பிறகு உடலை அழியாத நிலைக்கு கொண்டு செல்ல, அதாவது மரணமில்லா பெருவாழ்வு வாழ அவர்கள் காயகல்பம் போன்ற முறைகளையும் மிக கடுமையான கட்டுப்பாடான உணவு விதிமுறைகளையும் பின்பற்றினார்கள். வாவ்! அர்னால்ட் எரெட் 20ஆம் நூற்றாண்டில் எந்த சளியற்ற உணவை பற்றி பேசினாரோ அதை அவர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே காடுகளில் மூலிகைகளைக் கொண்டு ஒரு முழுமையான வாழ்வியலாக கடைபிடித்தார்கள். நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. அப்போ உணவை மாத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மூலப்பொருள்ல குறிப்பிட்டுள்ள வாசியோகம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சியும் இதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அது மிக மிக முக்கியம். ஆனா எனக்கு இதுல ஒரு ஆழமான கேள்வி இருக்கு. குடலை சுத்தம் செய்யறதுக்கு பேதி மருந்து, செல்களை இழக்க உணவு மாற்றம், இது புரியுது. ஆனா இந்த மூச்சு காற்று எப்படி உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பிசிக்கலான கழிவை எரிக்க முடியும்? வெறும் காத்து எப்படி நச்சுக்களை வெளியேற்றும்? இது ரொம்ப அற்புதமான கேள்வி. இதுதான் சித்தர்கள் காட்டிய பாதையின் உச்சக்கட்ட அறிவியல். இதை நாம கொஞ்சம் மாடர்ன் சயின்ஸ் வச்சு புரிஞ்சுக்குவோம். சொல்லுங்க. நாம மேலோட்டமா பார்க்கும்போது ஆக்சிஜன் என்பது லங்ஸை விரிய வச்சு சுருக்குற ஒரு மூச்சுக்காற்று மட்டுமே. ஆனா பயாலஜிக்கலா பார்த்தா நம்ம செல்கள் ஒவ்வொன்றுக்குள்ளும் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு ஒரு பவர் ஹவுஸ் இருக்கு. ஆமா, ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். அங்கதான் நாம சாப்பிட்ற உணவும் நம்ம உள்ளில்க்கும் ஆக்சிஜனும் சந்திக்குது. இத செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்வாங்க. ஆக்சிஜன் அப்படிங்கிறது வெறும் காத்தல்ல, அது ஒரு நெருப்பு. ஓஹோ, ஒரு நெருப்பா? ஆமா, செல்களுக்குள் நடக்கும் வளர்ச்சிதை மாற்றங்களில் அந்த நச்சுக்களை, அந்த மெட்டபாலிக் கழிவுகளை எரித்து சாம்பலாக்க இந்த பிராணவாயு மிக மிக அவசியம். இது ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ். அப்போ அந்த காத்து உள்ள போனாதான் அந்த கழிவு எரியுமா? எக்ஸாக்ட்லி. சித்தர்கள் ஆழமான வாசி யோகத்தின் மூலம் பிராணவாயுவை உடலின் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் கொண்டு சென்று ஆக்சிஜனேற்றம் மூலம் செல்களில் தேங்கியிருக்கும் நச்சுக்களை எரித்து வெளியேற்றினார்கள்.
போதுமான ஆக்சிஜன் செல்களுக்கு கிடைக்காத போதுதான் அந்த கழிவுகள் எரியாமல் பசையா மாறுது. இப்போ இது ரொம்ப ரொம்ப தெளிவா புரியுது. ஆக்சிஜன் இல்லன்னா உள்ள நெருப்பு எரியாது, நெருப்பு எரியலன்னா கழிவுகள் அப்படியே தேங்கி தங்கிடும். 100% உண்மை. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். பேதி மருந்து என்பது வெறும் ஒரு ஆரம்ப புள்ளி. இது குடலை மட்டும் சுத்தம் செய்யும் ஒரு கிராஸ் கிளீன்சிங். ஆமா. அர்னால்ட் இரெட் மற்றும் சித்தர்கள் கூறும் இந்த ஆழமான உணவு மாற்றம் மற்றும் மூச்சு பயிற்சி என்பது ஒரு முழுமையான பயணம். இது செல்களில் நடக்கும் செல்லுலார் டீடாக்ஸ். கரெக்ட். இது இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை அல்ல. ஒன்னு அஸ்திவாரம், இன்னொன்னு முழுமையான கட்டிடம். நோய் ஏன் வெறும் பேதி மருந்து எடுத்தால் சரியாக மாட்டேங்குதோ என்பதற்கான விடை இப்போது நம் நேயர்களுக்கு ரொம்ப துல்லியமா புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா. குடலை சுத்தம் செய்வது வேறு, உடல் செல்களை தூய்மை செய்வது வேறு. அதை செய்வதற்கு பொறுமையும் சரியான உணவு முறையும் ஆழமான சுவாசமும் தேவை. ஆமா, அவசரம் கூடாது. நம் உடலை ஒரு சாதாரண இயந்திரமாக பார்க்காமல் அது தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் ஒரு மாபெரும் அற்புதம் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதை அவசரப்படுத்தாமல் அதற்கான சரியான சூழலை அமைத்துக் கொடுப்பது மட்டும்தான். அருமை, ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ஆழமான அலசலின் இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா இத அப்படியே முடிச்சிடாம நீங்க தொடர்ந்து யோசித்து பார்க்க ஒரு முக்கியமான கொஞ்சம் உறுத்தலான ஒரு கேள்வியை நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். சொல்லுங்க. செல்களில் உள்ள ஆழமான கழிவுகளை எரிக்க மூச்சு பயிற்சியும் பிராணவாயுவும் மிக மிக முக்கியம். அதுதான் அந்த செல்லுலார் நெருப்பு என்று நாம் விரிவாக பார்த்தோம். ஆமா, பார்த்தோம். அப்படி என்றால் இன்றைய இந்த நவீன அவசரமான கம்ப்யூட்டர் யுகத்துல லேப்டாப் முன்னாடி கூன் விழுந்து உட்கார்ந்துகிட்டு நாம அனைவரும் எந்த அளவுக்கு மேலோட்டமாக அரைக்குறையாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது ஒரு முக்கியமான சிந்தனை. ஒரு ஷாலோ பிரீத்திங் பண்றோம். எக்ஸாக்ட்லி. ஒருவேளை நீங்க எவ்வளவுதான் ஆரோக்கியமான விலை உயர்ந்த ஆர்கானிக் உணவை சாப்பிட்டாலும் தொடர்ந்து டீடாக்ஸ் டயட்ல இருந்தாலும் உங்களுடைய இந்த மேலோட்டமான சுவாச முறை காரணமாக உங்க செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம அந்த கழிவுகள் எரியாம உடலிலேயே மீண்டும் மீண்டும் தேங்குவதற்கு இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமா, நம்ம உண்ணும் உணவை விட நாம சுவாசிக்கும் முறைதான் நம்மளோட உண்மையான வில்லனா. இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய தி டீப் டைவ் அலசலை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு புதிய தேடலோடு சிந்திப்போம்.